ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கா. ஸோ இன்னைக்கு இந்த லிஸ்டிங் வீடியோவில் இந்தியாவில் இதுவரையும் வந்த பெஸ்ட் அனிமேஷன் மூவிஸ்லாம் என்ன அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய டைரக்டர்ஸால் உருவாக்கப்பட்ட இந்தியன் அனிமேஷன் மூவிஸ்லாம் என்ன அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம பெஸ்ட் டு வர்ஸ்ட் லிஸ்டிங் பண்ண போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஃபேவரட்ஸும் இருக்கும். அது என்னன்றதையும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை SP Warzone. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் தமிழ்நாட்டிலே லார்ஜஸ்ட் அவுட்டோர் பெயிண்ட் பால் அரேனாக்கு தான் வந்திருக்கேன். அதுதான் SP Warzone. ஸோ மதுரையில் கடச்சந்தல் பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய SP Warzone இங்க பெயிண்ட் பால், ஆர்ச்சரி, வாட்டர் கன், சூப்பி சாசர் இந்த மாதிரி ஃபன் அண்ட் அட்வென்ச்சரஸான ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கிற ஜோன் தான் நம்ம SP Warzone. இங்க பெயிண்ட் பால் கேம்லாம் ரூபீஸ் 149 to 299 வரையும் பேக்கேஜஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த வீக்கெண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட வந்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ கான்டாக்ட் திஸ் நம்பர் அண்ட் புக் யோர் டைமிங், என்ஜாய் யோர் வீக்கெண்ட். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். லிஸ்ட்ல அஞ்சாவதா இருக்கிறது கோச்சடையான். ஸ்டோரி வைஸ் ஒரு குட் கண்டென்ட் அப்படின்னே சொல்லுவேன். ஒரு நல்ல ஸ்டோரி நரேஷன் இந்த ஒரு கதையில இருக்கும். ஒவ்வொரு கேரக்டர் ஆர்க்கும் பயங்கரமா இருக்கும். பட் விஷுவல் அனிமேஷன் குவாலிட்டியில இந்த ஒரு படம் கம்ப்ளீட்டா தவறிடுச்சு. அந்த டைம்ல 100 கோடி 120 கோடியில இந்த ஒரு படத்தோட பட்ஜெட் அப்படி இப்படின்லாம் சொன்னாலுமே கேஸ்ட் அண்ட் க்ரூவோட சேலரியா மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் அப்படியே பறி போயிருச்சு. அனிமேஷனுக்கு செலவு பண்ணது ரொம்ப கம்மி தான். அதனாலதான் அந்த ஒரு குவாலிட்டி. ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோட சேலரி இருக்கு, தீபிகா படுகோனோட சேலரி இருக்கு, டைகர் ஜாக்கி ஷெராஃபோட சேலரி இருக்கு. அவங்களோட ஃபேஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிளியரா கூட அந்த அனிமேஷன்ல தெரிஞ்சிருக்காது. பட் இருந்தாலும் அவங்க எல்லாரோட சேலரியும் பெரிய பெரிய லெவல் சேலரி. ஒரு மல்டி ஸ்டாரர் ஃபிலிம் வேற. ஸோ அதனால பாதி பட்ஜெட் அப்படியே போயிடுச்சு. அப்போ எந்த லெவல்ல அனிமேஷன் குவாலிட்டி அவங்களால பண்ணிருக்க முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பட் இருந்தாலும் ஒரு குட் ட்ரை. இதை ஒரு ட்ரையை வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி டைம் எடுத்து அனிமேஷன் குவாலிட்டி எல்லாம் சூப்பரா பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்கன்னா, இல்ல பெரிய பெரிய கம்பெனிஸோட டை அப் பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயமா இங்க இந்தியால தமிழ்நாட்டில் நிறைய அனிமேட்டர்ஸோட லைஃப் வேற லெவலில் வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கும். அந்த ஒரு ஃபீல்டுக்கு இங்கே வந்து ஒரு புத்துணர்ச்சியே கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம நிறைய அந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸை பார்த்துருக்கலாம். பட் ஒரு பெரிய ஸ்டார், சூப்பர் ஸ்டாரோட ப்ராஜெக்டே வந்து இப்படி போயிருச்சுன்ற காரணத்தினால தான் கம்ப்ளீட்டாக கோலிவுட் அதுக்கப்புறம் அனிமேஷன் ஃபிலிம்ன்றதையே மறந்துருச்சு. லிஸ்ட்ல 4ஆவதா இருக்கிறது சோட்டா பீம் தம்யான். ஸோ இந்த ஒரு படம் கண்டிப்பா பலருக்கும் ஒரு ஃபேவரட்டா இருக்கும். 2012 நினைக்கிறேன் அந்த டைம்ல தியேட்டர்ஸ்லாம் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ சோட்டா பீம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியனால உருவாக்கப்பட்ட ஒரு அனிமே கிட் சீரிஸ். இது வந்து போகல தான் நம்ம பார்ப்போம். ஸோ இந்தியன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அண்ட் இந்தியன் டிரெக்டர்ஸால உருவாக்கப்பட்ட ஃபேவரட்டான ஒரு இந்தியன் அனிமேஷன் கார்ட்டூன் தான் சோட்டா பீம். அவங்க வந்து ஒரு படமா எடுத்து ரிலீஸ் பண்ணாங்க, ஒரு தனி மூவிஸா. லைக் எப்படி நருட்டோ அது மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு சீரிஸ் இருக்கும். அது மாதிரி இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் சீரிஸா அந்த டைம்ல எல்லா கிட்ஸுக்கும் இருந்த சோட்டா பீமோட மூவி அந்த டைம்ல தியேட்டர்ஸ்லாம் அது ரிலீஸ் ஆச்சு. வேற லெவலில் போச்சு. தம்யான் இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா கிர்மாடா அப்படின்னு வருவான். ஸோ எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட் வில்லன் வேற. அதனாலே அந்த மாதிரி நிறைய பர்சனலான கதை அம்சங்கள், ஃபேவரட்டான மொமெண்ட்ஸ்லாம் இதுல இருக்குன்றனாலே வந்து கண்டிப்பா பலருக்கும் இந்த ஒரு படம் பிடிக்கும். தென் அனிமேஷன் குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். 2012 வேற லெவலில் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட சேம் டைம்ல தான் கோச்சடையானும் வந்தது. ஸோ இந்த மாதிரி அனிமேஷன் குவாலிட்டி வந்திருந்தா கூட கோச்சடையான் படம் வேற லெவலில் இருந்திருக்கும். பட் அந்த அனிமேஷன் குவாலிட்டி லெவல் கூட வந்து பாத்தீங்கன்னா ரீச் பண்ணல. கிட்டத்தட்ட ஒரு பெரிய பட்ஜெட் படங்களுக்கு ப்ரீவியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்து பார்ப்பாங்க. அந்த மாதிரியான குவாலிட்டியில இருந்தனால தான் அந்த படம் பெரிய லெவல்ல போகல. லிஸ்ட்ல 3ஆவதா இருக்கிறது அர்ஜுன் த வாரியர் பிரின்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் டிரெக்டர் அண்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் டை அப் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் சேம் டைம் வால்ட் டிஸ்னி இருக்குல்ல, ஸோ அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸா வந்திருக்காங்க. பட் ஸ்டோரி இந்தியனோட ஸ்டோரி தான், இந்தியன் பேஸ்ட் ஸ்டோரி தான். அந்த ஒரு மகாபாரதம் கல்ச்சர்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி. அதுல அந்த அர்ஜுன் கேரக்டரை வச்சு மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு படம் வந்து நகரும். டைரக்டர், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பேஸ்ட் தான். அதனால இது நம்ம ஒரு இந்தியன் ப்ராஜெக்ட்னு தைரியமா பெருமையா சொல்லலாம். அந்த டைம்ல அமேசிங்கான ஒரு அனிமேஷன் குவாலிட்டி. இதுல வால்ட் டிஸ்னி வேற வந்திருக்கு. டெஃபினட்டா அவங்களோட இன்புட்ஸுமே இருந்திருக்கும். ஏன்னா அனிமேஷன்ல ஒரு பேர் போன ஒரு கம்பெனின்னு சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது நிச்சயமா அவங்களோட அவுட்புட்ஸுமே வந்து இதுல இருந்திருக்கும். இதன் காரணமாவே இதோட அனிமேஷன் குவாலிட்டி சூப்பரா இருந்தது. 2012-13 அந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த படமும் வந்தது. May 25 நினைக்கிறேன் தியேட்டர்ஸ்லாம் ரிலீஸ் ஆச்சு. பட் தமிழ் டப்பிங் தான் கிடைக்கல. ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் அனிமேஷன் அப்படின்னு சொல்லுவேன். இந்தியாவில் ரிலீஸ் ஆனதுலேயே ஒரு பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். லிஸ்ட்ல 2ஆவதா இருக்கிறது இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன மகா அவதார் நரசிம்மா. இந்த ஒரு அனிமேஷன் மூவி நான் தியேட்டர்லாம் பார்க்கல. ஆஃப்டர் OTTக்கு அப்புறம் தான் பார்த்தேன். வேற லெவல் அனிமேஷன் குவாலிட்டி. ஸோ லிட்ரலி
பீக் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு பாலிவுட் பண்ணியிருந்தாலோ ஒரு டாலிவுட் கோலிவுட் இதெல்லாம் பண்ணியிருந்தா கூட பலரும் இந்த அளவு பேசியிருக்க மாட்டாங்க. ஏன்னா மணி வைஸாக இருக்கட்டும், ஸ்டார்ஸ் வைஸாக இருக்கட்டும், ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வைஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேலில் பிக் ஸ்கேலில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் கூட தொடாத ஒரு விஷயத்த இப்போ தான் காலை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி தடுமாறி எந்திரிச்சு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி இதை எடுத்து அதை சக்ஸஸ் பண்ணி 20 கோடி ரூபா பட்ஜெட்டில் எடுத்த படம் கிட்டத்தட்ட 100-200 கோடிக்கெல்லாம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணது சாதாரண விஷயம் இல்லை, பெரிய விஷயம். ஸோ அந்த ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை பண்ணி அடுத்து அவங்க ஒரு யூனிவர்ஸை கிரியேட் பண்ணி அப்படியே போய்கிட்டு இருக்காங்க. ஸோ லிட்ரலி அனிமேஷன் குவாலிட்டிலாம் வேற லெவல், கிளைமேக்ஸ்லாம் பீக்குன்னே சொல்லணும். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஒரு ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க, ஸ்க்ரீன் ரேஷியோ, அதில் ஒரு சில இடங்களில் மட்டும் அந்த கேரக்டர்ஸோட பாடி வந்து வெளியே வர மாதிரியான ஒரு அனிமேஷன் ஒன்று பண்ணியிருப்பாங்க. லிட்ரலி 3D வெர்ஷன் மாதிரி நமக்கு ஒன்று பண்ணியிருப்பாங்க. அது உண்மையிலே வேற லெவல். லைக் இப்போ நீங்கள் ஃபோனில் பார்த்தீங்கனாலுமே அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ண முடியும். இம்பார்ட்டண்டான ஆக்ஷன் சீக்வன்சஸ்ல மட்டும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பண்ணியிருந்தாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக நான் அந்த படத்தை என்ஜாய் பண்ணேன். ஒரு பெஸ்ட் ட்ரை ஆஃப்டர் லாங் டைம், ஒரு இம்பார்ட்டண்டான ட்ரையும் கூட, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம். ஸோ அதனால இதை நம்ம வந்து செகண்ட் பொசிஷனில் வச்சுருக்கோம். ஸோ ஃபைனலி நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது பாகுபலி தி எட்டர்னல் வார் பார்ட் 1. இப்போ ரீசெண்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டீசரை நம்ம பார்த்துருப்போம். பாகுபலி எப்பிக்கில் அல்டிமேட்டான ஒரு டீசர். ஸோ அல்டிமேட்டான ஒரு அனிமேஷன் குவாலிட்டி. ராஜமௌழி சாரை அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 120 கோடி அப்படின்னு சொல்லிட்டு. இதில் எந்த ஆக்டர்ஸும் நடிக்கல, யாருமே இன்வால்வ் ஆகலை. கம்ப்ளீட்டாக அந்த 120 கோடி அனிமேஷனுக்காக மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள் அனிமேஷன் குவாலிட்டிக்கு எந்த அளவுக்கு எந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் உள்ள பூந்துருக்கணும். யாராலையும் இமேஜின் கூட பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பிகஸ்ட் சர்ப்ரைஸ் இறக்கியிருக்காங்க. ஒரு பேங்கர் தான் நான் சொல்லணும். அவுட்புட்ஸ், ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாமே அந்த டீசர்ல இதாண்டா அனிமேஷன் அப்படின்ற மாதிரி செதுக்கிட்டாங்க. லிட்ரலி பெரிய வெயிட்டட் அப்கமிங் ப்ராஜெக்டா இருக்கக்கூடிய பாகுபலி தி எட்டர்னல் வார் தான் இந்த லிஸ்ட்ல நம்பர் 1 பொசிஷன்ல நான் வைக்க போறேன். ஸோ டெஃபினட்டா மகாவதார் நரசிம்மா வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ரிலீஸ் ஆனாலும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் ஒரு குட் குவாலிட்டி அனிமேஷன் இல்லைன்னு சொல்லல. பட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வேற எங்கே கொண்டு போயிடுச்சு. இது அப்படியே ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் போயிடுச்சு. இந்த ஒரு அனிமேஷன்லாம் லிட்ரலி இவங்க ஹாலிவுட் ஸ்டாண்டர்டுக்கு ட்ரை பண்ணாங்க, இவங்க ஹாலிவுட் ஸ்டாண்டர்டுக்கே போயிட்டாங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். அதன் காரணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பாகுபலி தி எட்டர்னல் வார் பார்ட் 1 வந்து நான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் வச்சிருக்கேன். இது வந்து பர்சனலி என்னோட ஒரு ஃபேவரட் லிஸ்ட். இதை தாண்டி உங்களோட பர்சனல் ஃபேவரட்ஸாக மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. இது வந்து இப்போதைக்கு தான், ஏன்னா இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அனிமேஷன் படங்கள்னு பார்க்கும்போது சொற்பம் தான். அதை பொறுக்கி நான் அதை லிஸ்ட்டு போட்டிருக்கேன். ஃபியூச்சரில் மேபி இது மாறலாம் இந்த கல நிலவரம். ஏன்னா இப்போ தொடர்ந்து இந்த மாதிரியான அனிமேஷன் படம் வந்து ஒரு பெரிய சக்ஸஸையும் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸையும் கிடைச்சிட்டு இருக்கணும் போது நிச்சயமாக ப்ரொடக்ஷன் ஹவுசஸ்லாம் இதை பார்ப்பாங்க. ஓகே, இப்படி ஒரு பிஸ்னஸ் இருக்குது, இது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இது மாதிரியான படங்கள் வரும், சீரீஸ் வரும், மெர்ச்சன்டைஸ், ஸ்டிக்கர் அப்படி இப்படின்னு இந்தியன் இண்டஸ்ட்ரியுமே அனிமேஷனில் ஒரு பெரிய இடத்த போய் ரீச் பண்ணலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ஜென்ரேஷன் அதை நிச்சயமாக பண்ணி ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன லெவலில் இந்தியாவோட அனிமேஷன் குவாலிட்டிஸ்லாம் இனிமேல் இம்ப்ரூவ் ஆக போகுது அப்படின்றத. ஸோ மறக்காமல் உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ், உங்களோட பர்சனல் லிஸ்ட்டை கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு மீட் பண்ணுறேன். அது ஒரு டாடா பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.